Decode the world unfiltered. ரெண்டாயிரத்தி 24 யூரோ கோப்பை வெற்றிக்கு பிறகு தற்போதைய ஃபிஃபா உலகக்கோப்பையும் வென்று ஸ்பெயின் அணியை உலக கால்பந்து வரலாற்றோட உச்சத்துக்கு கொண்டு போயிருக்கிறாரு அதனுடைய தலைமை பயிற்சியாளர் லூயிஸ் டிலா ஃபுவெண்டே. ஃபிஃபா கால்பந்து சாம்பியன் கோப்பையை கையில் வச்சிருந்த அர்ஜென்டினாவை ஸ்பெயின் அணி தன்னுடைய அதிவேக விங்கர்ஸ் மூலமாக ஒரு அட்டாக் பண்ணி 1-0 அப்படிங்கிற கோல் கணக்கில் வீழ்த்தி அபார வெற்றி பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று தான். கோடிக்கணக்கான மக்கள் இந்த இறுதி ஆட்டத்தை பார்த்து அந்த ஸ்பெயினோட வெற்றியை கொண்டாட்டமாக மாற்றியிருக்கிறாங்க. கால்பந்தாட்டங்களில் ஸ்பெயின் பாரம்பரியமாக கடைபிடிக்கக்கூடிய உத்தியினுடைய பேர் டிக்கி டாக்கா. இந்த பாணியினுடைய முக்கியமான தாரக மந்திரம் என்னன்னா குறுகிய தூர பாசஸ், அதே போல் தொடர்ச்சியான நகர்வுகள். இப்போ வீரர்கள் பந்தை நீண்ட தூரத்துக்கு உதைக்காமல் தங்களுக்குள்ள மிக நெருக்கமாக அதே சமயத்தில் மிக வேகமாக மாற்றி மாற்றி பாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த கோல் போஸ்ட்டை நோக்கி முன்னேறுவாங்க. அதாவது எதிரணி வீரர்கள் பந்தை பறிக்க பின்தொடர்ந்து ஓடி வந்து களைச்சி போகிற வரைக்கும் பந்தை தங்களோட கஸ்டடியிலேயே வச்சுருப்பாங்க. அதுதான் டிக்கி டாக்காவோட அடிப்படையான உத்தி. இந்த உத்தி தற்காப்புக்காகவும் இருக்கும், அதே நேரத்தில் சிறிய இடைவெளி கிடைச்சா கூட அதை நொடி பொழுதில் பயன்படுத்தி கோல் அடிக்கிறதுக்கான ஒரு வியூகமாகவும் இருக்கும். பந்தை பறிக்கிறதுக்காக எதிரணி வீரர்கள் மைதானம் முழுக்க ஓடி ஓடி களைச்சி போவாங்க. அவங்க சோர்வடைகிற தருணத்தை பயன்படுத்தி ஆட்டத்தை ஸ்பெயின் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும். ஸ்பெயின் கால்பந்து வரலாற்றில் இந்த பாணி தான் அவங்களுக்கு 2008 2012 வரையிலான பொற்காலத்தை அமைச்சு கொடுத்ததுன்னே சொல்லலாம். பார்சிலோனா கிளப் அணியினுடைய பயிற்சியாளராக இருந்த பெப் கார்டியாலோ, அதே போல் ஸ்பெயின் தேசிய அணியினுடைய பயிற்சியாளர்கள் விசென்டே டெல் பாஸ்க் அப்படின்னு ஒருத்தர், அதே போல் லூயிஸ் ஆர்கனோஸ், இவங்க தான் இந்த டிக்கி டிக்கா உத்தியை மிகச்சிறப்பாக பயன்படுத்தியவங்க. இந்த பாணியின் மூலமாக தான் ஸ்பெயின் அணி 2008 யூரோ கப்பு, 2010 ஃபிஃபா வேர்ல்ட் கப், அதே போல் 2012 யூரோ கப் அப்படின்னு அடுத்தடுத்து 3 சர்வதேச பட்டங்களை வென்று உலகத்தையே மிரட்டுச்சு ஸ்பெயின். சாவி, அதே போல் ஆண்டஸ் இனியஸ்டா உள்ளிட்ட ஏராளமான ஸ்பெயின் வீரர்கள் இந்த பாணியினுடைய தூண்கள்னு பார்க்கப்படுறாங்க. காலப்போக்கில் எதிரிகளும் கூட இந்த டிக்கி டாக்கா பாணியை கற்றுக்கொண்டதுனால ஸ்பெயின் அணி அண்மை காலமாக ஒரு பின்னடைவை தான் சந்தித்து வந்தது. மற்ற நாடுகளும் இதை லேர்ன் பண்ணிப்பாங்களே உங்களுடைய இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்குங்கிறத, அதனால் ஒரு பின்னடைவை இந்த ஸ்பெயின் சந்திச்சிருந்தது. அதன் காரணமாக தான் தற்போதைய பயிற்சியாளர் லூயிஸ் என்ன பண்ணுறாருனா இந்த பாரம்பரிய டிக்கி டாக்காவோட விங்கர்ஸினுடைய அதிவேக தாக்குதலையும் கலந்து ஸ்பெயின் அணியை மீண்டும் ஒரு சாம்பியன் அணியாக மாற்றியிருக்கிறார். பந்தை தேவையில்லாமல் நீண்ட நேரம் வச்சிருக்காம விங்கர்ஸ் வேகத்தை பயன்படுத்தி எதிரணியுடைய தற்காப்பு அரணை நொடி பொழுதில் உடைக்கக்கூடிய யுக்தியை அவர் தான் கையாளுறாரு. இவர் ஸ்பெயினுடைய அண்டர்-19, அண்டர்-21, அண்டர்-23 இந்த அணிகளுக்கு நீண்ட காலம் பயிற்சியாளராக இருந்தவர். அதனால் இளம் திறமையாளர்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுலையும் கில்லாடி அப்படின்னே சொல்லலாம். ஸ்பெயினோட இளம் சூப்பர் ஸ்டார் லாமினே யமால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மிகப்பெரிய அளவுக்கு இப்போ ஃபுட்பால் ரசிகரால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு இளைஞர் அவர். அதே போல் நிக்கோ வில்லியம்ஸ், இந்த வீரர்களுக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்து உலகக்கோப்பையினுடைய மிக ஆபத்தான விங்கர் இணையாக அவங்கள உருவெடுக்க வச்சிருக்கிறாரு இந்த பயிற்சியாளர். இப்போ ஸ்டார் வேல்யூ இருக்கக்கூடிய வீரர்களை தானே வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்ட வீரர்களை கொண்டு அணியை நிரப்பாமல் தன்னுடைய யுக்திக்கு ஏற்ப கூட்டு முயற்சியோடு விளையாடக்கூடிய வீரர்களை தான் அவர் தேர்ந்தெடுப்பார். அணியில் இருக்கக்கூடிய மூத்த வீரர்களுக்கும் இளம் வீரர்களுக்கும் இடையில் ஒரு இணக்கமான சூழ்நிலையை உருவாக்கி வீரர்களுக்குள்ள எந்தவித ஈகோவும் இல்லாமல் ஒரே குடும்பமாக போராடக்கூடிய மனப்பக்குவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒருத்தர். இதுதான் இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா போன்ற வலுவான அணியை வீழ்த்துறதுக்கு ஸ்பெயினுக்கு பெரும் பலமாக அமைஞ்சுது. உலகக்கோப்பை தொடர் முழுவதுமே எதிரணிகளோட பலத்திற்கு ஏற்ப ஆட்டத்தோட போக்குக்கு நடுவிலேயே, அதாவது இன்கேம் டாக்டிக்கல் உத்திகளை மாற்றுவதில் ஃபுவெண்டே சிறந்து விளங்கினார். மாற்று ஆட்டக்காரர்களாக உள்ள வருவாங்க இல்லையா, அந்த வீரர்கள் கூட ஆட்டத்தோட முடிவை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய பங்களிப்பை மிகச்சரியாக பயன்படுத்திக்கிட்டார். உதாரணத்துக்கு நேற்றைய இறுதிப் போட்டி இருக்கு இல்லையா, இந்த போட்டியினுடைய முதல் 70 நிமிடங்கள் 2 அணிகளுக்கு இடையில் கடுமையான போட்டியாக இருந்துச்சு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஸ்பெயினோட இளம் விங்கர்ஸாக இருக்கக்கூடிய லாமினே யமால், அதே போல் நிக்கோ வில்லியம்ஸை முடக்கிறதுக்கு அர்ஜென்டினாவுடைய தற்காப்பு வீரர்கள் தங்களுடைய முழு உடல் தகுதியையும் பயன்படுத்தி தீவிரமாக பின்தொடர்ந்தாங்க. 70 நிமிடங்கள் கடந்த நிலையில் அர்ஜென்டினாவுடைய தற்காப்பு அரணில் சோர்வு வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சது. அவங்க பந்தை பறிக்க முற்படக்கூடிய வேகம் குறைய தொடங்குச்சு.
இந்த சரியான தருணத்தை ஃபுவென்டே துல்லியமாக கணிச்சார். அப்போ முன்கள வீரர் மிக்கேலுக்கு பதிலாக ஃபுவென்டேவால் களமிறக்கப்பட்டவர் தான் ஃபெரான் டோரஸ். ஆட்டத்தோட 106வது நிமிடத்தில் ஸ்பெயினை உலக சாம்பியன் ஆக்கிய அந்த தீர்க்கமான வெற்றி கோலை அடித்தவர் இவர் தான். இந்த கோலை அடிக்க உதவிய நிக்கோ வில்லியம்ஸும் மாற்று வீரராக களமிறக்கப்பட்டவர் தான். இறுதிப் போட்டிக்கு முன்னாடி வரைக்கும் அர்ஜென்டினா அணி 19 கோல்களை அடித்து மிக ஆபத்தான அட்டாக் செய்யக்கூடிய அணியாக திகழ்ந்துச்சு. ஆனால் இறுதிப் போட்டியில் முக்கியமான 90 நிமிட ஆட்டத்தில் ஸ்பெயினோட தற்காப்பை மீறி அர்ஜென்டினாவால் ஒரு ஷாட் கூட அடிக்க முடியல. ஒட்டுமொத்த கூடுதல் நேரத்தையும் சேர்த்து அவங்க அடித்தது வெறும் 2 ஷாட்ஸ் மட்டும்தான். லியோனல் மெஸ்ஸி அதேபோல் அர்ஜென்டினாவுடைய முன்கள வீரர்களை ஸ்பெயின் அணி பந்தை பெறவே விடாமல் முழுமையாக தனிமைப்படுத்தி அவங்களுடைய ஒட்டுமொத்த அட்டாக் யுக்தியையும் நசுக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கம் ஸ்பெயின் அணி 90 நிமிட ஆட்டத்துக்குள்ளே அர்ஜென்டினாவுடைய கோல் போஸ்ட்டை நோக்கி 20 முறை ஷாட்களை அடித்து மிரட்டினாங்க. அர்ஜென்டினாவுடைய கோல் கீப்பர் எமிலியானோ மார்டினஸ் அவரோட அசாத்தியமான தற்காப்புகள் மட்டும்தான் ஆட்டத்தை கூடுதல் நேரம் வரைக்கும் கொண்டு போச்சுன்னு சொல்லணும். ஒட்டுமொத்த ஆட்டத்திலையும் ஸ்பெயினுக்கு 1.94 XG ப்ராபபிலிட்டி இருந்துச்சு. இதனை எக்ஸ்ஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா கால்பந்து விளையாட்டில் எக்ஸ்பெக்டட் கோல்ஸ் அப்படிங்கிறதோட சுருக்கம் தான் இந்த எக்ஸ்ஜி. எக்ஸ்ஜி அப்படிங்கிறது ஒரு அணிக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளோட தரத்தை வச்சு அவங்க எத்தனை கோல்கள் அடிச்சிருக்க வேண்டும் அப்படிங்கிற கணக்கிடக்கூடிய ஒரு நவீன புள்ளி விவர குறியீடு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஸ்பெயின் அணி உருவாக்கிய வாய்ப்புகளின்படி அவங்க கிட்டத்தட்ட 2 கோல்கள் அடிச்சிருக்கணும். அவங்க தங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகளின் தரத்தில் அவ்வளவு துல்லியமாக இருந்தாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். ஆனால் அர்ஜென்டினாவுடைய ப்ராபபிலிட்டி வெறும் 0.17 மட்டும்தான். அதாவது அந்த போட்டியில் அர்ஜென்டினாவுக்கு கோல் அடிக்கிறதுக்கான மிகச்சிறிய வாய்ப்பு கூட கிடைக்கல. இது மட்டும் இல்லை, லியோனல் மெஸ்ஸி போன்ற உலகத்தரம் வாய்ந்த ஜாம்பவான் இருக்காங்க இல்லையா, அவங்கள ஸ்பெயின் அணி தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியால் அட்ரஸ் இல்லாமல் ஆக்கிடுச்சு அப்படின்னு கூட விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க. ஆட்டத்தோட முதல் 15 நிமிடங்களில் மெஸ்ஸி ஒரே ஒரு முறை தான் பந்தை தொட்டார். ஸ்பெயின் அணியை பொறுத்த வரைக்கும் ஆட்டத்தோட தொடக்கத்திலிருந்தே பந்தை அர்ஜென்டினாவுடைய பகுதிக்கு கொண்டு செல்லவே விடாமல் நடுக்களத்திலேயே தடுத்து நிறுத்துச்சு. அர்ஜென்டினா வீரர்களால் பந்தை கடத்தி மெஸ்ஸிக்கு கொடுக்கவே முடியல. மெஸ்ஸிக்கு பந்து வராமல் தடுத்து அவர் ஆட்டத்திலேருந்து முற்றிலும் துண்டிக்கும் ஸ்டார் ஆஃப் பொசஷன் அப்படிங்கிற ஸ்பெயினோட முதல் கட்ட யுக்தி இருக்கு இல்லையா, அது கச்சிதமாக வேலை பண்ணுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். தொடர் முழுக்க 8 கோல்களை வாரிக்கு வச்ச ஒரு ஆபத்தான ஸ்ட்ரைக்கர் தான் மெஸ்ஸி. அப்படிப்பட்ட ஸ்ட்ரைக்கரான மெஸ்ஸிக்கு இறுதிப் போட்டியில் பெற்ற எக்ஸ்ஜி குறியீடு அப்படிங்கிறது வெறும் 0.04 மட்டும்தான். அதாவது மெஸ்ஸிக்கு கோல் அடிக்கிறதுக்கான மிகச்சிறிய ஹாஃப் சான்ஸ் கூட கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். மெஸ்ஸி அடித்த ஷாட்ஸ் அத்தனையுமே கோல் போஸ்ட்லேருந்து மிக தூரத்துலேருந்து அடித்தது தான். ஸ்பெயினோட சென்டர் பேக்ஸ் வீரர்கள் அதேபோல் மெஸ்ஸியை தங்களோட பெனால்ட்டி பாக்ஸ்குள்ளே 1 இன்ச்சு கூட நகர விடாமல் தடுத்து வச்சுருந்தாங்க. மெஸ்ஸியால் தன்னுடைய சக வீரர்களுக்கு ஒரு கீ பாஸ் கூட வழங்க முடியல. மெஸ்ஸி கோல் அடிக்கலைனாலும் எதிரணியுடைய தற்காப்பு அப்படிங்கிறத ஏமாற்றி தன்னுடைய சக வீரர்களுக்கு பந்தை கடத்துறதுல வல்லவர். அதன் காரணமாக தான் அவர் கிங் ஆஃப் பிளே மேக்கிங் அப்படின்னு அழைக்கப்படுறார். ஆனால் ஸ்பெயின் அணி என்ன பண்ணாங்கன்னா அவரை மேன் மார்க்கிங் முறையில் நெருக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ரோட்ரி போன்ற ஸ்பெயினோட டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா மெஸ்ஸியோடைய பாசிங் பாதைகளை, பாசிங் லைன்ஸ் இருக்கு இல்லையா, அதை முற்றிலும் அடைச்சிட்டாங்க. இதனால் மெஸ்ஸியால் பந்தை பெற்று திருப்பி பார்க்கறதுக்குள்ள அவரை சுற்றி 3 ஸ்பெயின் வீரர்கள் அரணா நின்று நகர விடாமல் தடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட பிளாக் பண்ணிட்டாங்க. ஒரு தொடர் முழுவதும் அசுர ஃபார்மில் இருந்த மெஸ்ஸியை இறுதிப் போட்டியில் வெறும் பார்வையாளராக மாற்றியது தான் ஸ்பெயின் பயிற்சியாளர் ஃபுவென்டேவுடைய மாபெரும் டாக்டிக்கல் மாஸ்டர் கிளாஸாக பார்க்கப்படுது. அர்ஜென்டினா அணியோட கோல் கீப்பர் மார்டினஸ் இருக்கார்ல, அவர் மட்டும்தான் விளையாடினார் அப்படிங்கிறது தான் உண்மை. இதை தான் மீம்ஸாக போட்டு முன்னாள் சாம்பியனை கலாச்சிட்ருக்காங்க நெட்டிசன்கள். ஸ்பெயினோட அசுரத்தனமான தாக்குதலுக்கு முன்னாடி அர்ஜென்டினாவுடைய ஒட்டுமொத்த யுக்திகளும் மண்டியிட்ட போது ஆட்டத்தை கூடுதல் நேரம் வரைக்கும் தாங்கி பிடிச்சிச்சுங்கிறது மார்டினஸனுடைய அசாத்தியமான தற்காப்புகள் தான். ஸ்பெயின் அணி 90 நிமிட ஆட்டத்துக்குள்ளே அடித்த 20 ஷாட்ஸில் 12 ஷாட்கள் நேரடியாக கோல் போஸ்ட்டை நோக்கி தான் சீறி பாய்ஞ்சு வந்துச்சு. அதை ஒன்றொன்றும் கோலாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அதை தடுத்து நிறுத்தியது மார்டினஸ். உலகத்தரமான டைவிங் அதேபோல் ரிஃப்ளெக்ஸ் சேவ்ஸ் மூலமாக ஸ்பெயினை கோல் அடிக்க விடாமல் அலற விட்டார். ஒருவேளை கோல் போஸ்ட்டில் மார்டினஸ் இல்லாமல் இருந்திருந்தால் ஆட்டம் 90 நிமிடங்கள்லேயே அர்ஜென்டினாவுக்கு ஒரு மிகப்பெரிய அவமானகரமான தோல்வியாக முடிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. 90 நிமிட ஆட்டத்தில் அர்ஜென்டினாவுடைய முன்கள வீரர்களால் ஸ்பெயினோட கோல் போஸ்ட்டை நோக்கி ஒரு ஷாட் கூட அடிக்க முடியல. அதாவது மார்டினஸ் தடுத்து கொடுத்த பந்துகளை கொண்டு மற்ற வீரர்களால் ஒரு கவுண்டர் அட்டாக் கூட செய்ய முடியல. அர்ஜென்டினாவுடைய கோல் கீப்பர் மார்டினஸ்
பெனால்ட்டி ஷூட் அவுட்களில் ஒரு நிபுணர் அப்படிங்கிறதுனால எப்படியாவது ஆட்டத்தை கோல் இல்லாமல் சமன் செஞ்சு ஷூட் அவுட்டுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த அணியினுடைய நம்பிக்கையாக இருந்துச்சு, எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. 2022 கூட கத்தாரில் நடந்த உலகக்கோப்பையினுடைய இறுதிப் போட்டியில் இதே எமிலி மார்டினஸினுடைய பெனால்ட்டி ஷூட் அவுட் திறமையை நம்பி தான் சாம்பியன் பட்டம் வென்றது அர்ஜென்டினா. ஆனால் இந்த இறுதிப் போட்டியில் 106வது நிமிடத்தில் ஸ்பெயினோட மாற்று வீரர்கள் ஆடிய மாஸ்டர் கிளாஸ் ஆட்டம் இருக்கு இல்லையா, அது மார்டினஸினுடைய அந்த அசாத்திய போராட்டத்தையும் மீறி ஸ்பெயினுக்கு வெற்றியை தேடி தந்தது. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கால்பந்து பிரியர்கள் ஸ்பெயினோட வெற்றியை செலிப்ரேஷன் ஆஃப் பியூட்டிஃபுல் ஃபுட்பால் அப்படின்னு பெயரிட்டு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஸ்பெயின் கிட்ட இருந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது இல்லையா, அது அர்ஜென்டினாட்ட இல்லை. அர்ஜென்டினாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தொடக்கத்தில் இருந்த இந்த ஒரு அப்ரோச் என்னவாக இருந்ததுன்னா, எப்படியாவது ஆட்டத்தை முடக்கி பெனால்ட்டி ஷூட் அவுட் வரைக்கும் இழுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற நெகட்டிவ் டாக்டிக்ஸை தான் கையாண்டாங்க. இது அந்த அணியின் மீது இருந்த நன்மதிப்பை உடைச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இன்னொரு பக்கம் ஸ்பெயின் அணியோ 20 ஷாட்டுகள் அடித்து மைதானம் முழுக்க அசுர வேகத்தில் பந்தை கடத்தி பார்க்குறவங்கள கட்டி போடக்கூடிய ஆக்ரோஷகரமான அட்டாக் ஆட்டத்தை ஆடினாங்க. அதனால தான் மிகச்சிறந்த அணிக்கு கிடைத்த தகுதியான வெற்றி அப்படின்னு ஒட்டுமொத்த கால்பந்து உலகமும் இந்த மகுடத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.